Hey guys, இது Crazy Facts தமிழ். வழக்கம் போல நம்ம ஃபன்னி வீடியோஸை பத்தி ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. வழக்கமா கேமராமேன் தான் எல்லாத்தையும் ஜூம் பண்ணுவாரு. ஆனா இந்த சம்பவத்துல கேமராமேனே நம்ம ஜூம் பண்ணாதான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். மச்சா, இந்த வயசுல ஊஞ்சல் ஆடும் போதே நம்ம சின்ன வயசுல ஆடினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுடா. துள்ளி தீரிஞ்சதொரு காலம். அப்படியே இரு மச்சா, இப்ப நான் ஜம்ப் பண்ற பாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஏண்டா எரும மாடு, உன்னை யாரா தாவ சொன்னது? ஒரு ஆர்வத்துல தாவிட்ட மச்சான். டேய் மச்சான், உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கலான்னு வந்தா உன் வண்டி சீட்டை பார்த்ததும் அதை கேட்கவே மனசு வரடா எனக்கு. என்னடா இது ஜட்டியை போட்டு வச்சிருக்கேன்? அதான் மச்சான், என் நிலைமை இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. தம்பி, உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? புதுசா நீ இப்ப பேர் நான் சொல்லி தரேன், அதே மாதிரி விளையாட தெரியா? இங்க பேரு 2 விரல வச்சுக்கணும். 2 விரலுக்கு நடுவால இந்த குச்சை வச்சு கரெக்டா பாலா பார்த்து தட்டணும், சரியா? ஓகே அண்ணா, இப்ப பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு. அட என்னப்பா நீ சொல்லி கொடுத்த மாதிரி அடிக்க மாட்டேன். இப்ப பாரு அண்ணன் எப்படி அடிக்கிறேன் பாரு. ஒரே அடியில பால் கரெக்டா கோயில விழுதா இல்ல மட்டும் பாரு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஒட்டக சவாரிக்கு காசு கொடுத்தா மட்டும் பத்தாது, அது மேல ஏறவும் தெரியணும். தம்பி அப்படியே தூக்கி விடுவோம், ஒட்டகத்து மலை ஏறணும், சரியா? சரிண்ணே. டேய், ஒட்டகத்து மலை ஏற சொன்னா ஏன் மலை ஏற உட்காந்துட்ட? நான் சாக்கடையில விழுந்துட்டேன், என்ன யாராச்சும் காப்பாத்துவாங்க. என்ன யாருமே வர மாட்டாங்க, நம்மளே ஏறிடுவோம். இதோ வந்துட்டாமா உன் மாமியாரு, நீ கவலைப்படாத. இதுக்கு பேர் தான் 1 செகண்ட் வைப். தலைவர் மாசா ஒரு ஜம்ப் போட்டு ரீல்ஸ் போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா நடந்தது சரக போட்டமா படுத்த மாட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ரீல்ஸை போட நினைச்சா இப்படிதான் ஒண்ணும் போல. சரி, வேற யாரும் பார்க்கல, அப்படியே போயிடுவான். 307 முடியலையே, காப்பாத்துங்க. நினைச்ச பேர் இந்த பொண்ணு வருது. மேடம் எங்க போறீங்க? என் ஃப்ரெண்ட் நான் தான் காப்பாத்துவான். மச்சான் இரு மச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் அப்படியே கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்துறனா? இதான்டா ஃப்ரெண்டுங்கிறது. என் கால் சேர எடுத்து இந்த தண்ணியில கழுவலாமா? ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு பெரியவங்க சும்மாமா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நம்ம முதலாளி வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இந்த பெஞ்சு சேரை எல்லாம் நவுத்தி வைக்கணுமே. முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு வேலையா இருக்குது போலயே. கல்யாண வீட்டுல கேமராமேனை நீங்க பகச்சிட்டீங்கன்னா உங்களோட நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கேப்சர் பண்ண மாட்டாரு. உங்களோட கெட்ட மொமெண்ட்ஸ் மட்டும் தான் கேப்சர் பண்ணுவாரு. பாருங்களேன். ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா. ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. டேய் பாவண்டா அந்த தாத்தா, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவர் பட்ட பாடு இருக்கே. தாரிகு பாய். No. டெலிவரி பண்ண போன இடத்துல பொருளை டெலிவரி பண்ணிட்டு வருவார்னு பார்த்தா அவரோட பைக்கை டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்காரு இவரு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா பாப்பா, எத்தனை சான்ஸ் தான் வேஸ்ட் ஆக்குவ? சரி பரவாயில்ல, கிட்ட வந்தாச்சு அடி. அப்பயாச்சும் அடிக்கிறான்னு பாப்போம். பாப்பா, அந்த பலூன் மேலேயே ஊசி வச்சு குத்த சொல்ல கூட உன்னை உடைக்க மாட்ட போலயே. இப்ப நான் அடிக்கிற கோலை பார்த்து எல்லா பசங்களும் மரல போறானுங்க. ஓ, இதுதான் அந்த அடியில பசங்களா மிரண்டுறதா? எல்லா பசங்களும் சிரிக்கிறானுங்கம்மா. ஒரு
ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். மக்களை எண்ணெயில சைட்டா மட்டனை போடும்போது நம்ம மேல தெரிச்சிரும். அதனால இந்த மாதிரி ஒரு சரக்கு மரம் வச்சு போட்டீங்கன்னா இப்படிதான் கீழே விழும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். இப்ப பாருங்க என்னோட ஸ்டூடெண்ட் இந்த ஓடை எப்படி ஒரே அடியில உடைக்கிறான்னு. ஏமா என்னமாச்சு உனக்கு? எப்படியாவது உடைச்சு மானத்தை காப்பாத்திருமா? ஐயோ கால வலிக்குது, என்ன பண்றது? வேற வழி இல்ல, இப்படிதான் உடைச்சு மானத்தை காப்பாத்திக்கணும். பயபுள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஏசி கோச் ட்ரெயின்ல போறான் போல, அதே மறந்து. உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. வழக்கமா ட்ரெயின்ல போகும்போது பலாப்பழம் கொய்யாப்பழம் வித்து பாத்துருக்கேன். ஆனா இங்க வடக்கன் ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ஒரு மினி காய்கறி மார்க்கெட்டே போட்டு விக்கிறாங்க. டேய் என்னடா இது? கொஞ்சம் விட்டா இனிமே பானிபூரி கடை, வடை பாவு கடை, பாவு பஜ்ஜி கடை எல்லாம் போடுவானுங்க போல. என்னடி இது? அண்ணா தனியா டிராக்டர் போல்ட்ட டைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மணியே மணியின் ஒலியே ஆண்டி அடித்த அடியே. ஸ்பைடர்மேன் என்னங்க ஸ்பைடர்மேன்? இங்க பாருங்க வடக்கன்ஸ் அண்ட் வடக்கைகள் பண்ண சம்பவத்தை ட்ரெயின் மேல இருந்து சர்வசாதாரணமா பக்கத்துல உள்ள இரும்பு போஸ்டர் புடிச்சு இறங்குறாங்க பாருங்களேன். இவங்க இன்னும் கரண்ட் கம்பியை புடிச்சுதான் இறங்கல போல. ஐயோ ஆடுதே, எப்படி ஏறுறது தெரியல. தம்பியா பாத்து இறங்கப்பா, நான் வேணா அந்த ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு வேணாம். ஏய் தம்பி ஆடுதுப்பா, இரு நான் வந்து ஆடாம பிடிச்சிக்கிறேன். அடே நீ தாண்டி ஆட்டி விடுறியே. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரு வேளை இந்த பையனும் பொண்ணு லவ் மேரேஜ் பண்றாங்களோ, வேற வழி இல்லாம இந்த அப்பா பிடிக்காம அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்க வாயில ஊட்டி விட சொன்னதும் வாயிலே படாம ஊட்டி விடுறாரு பாருங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. இந்த அக்காவை பாருங்களேன், ஏதோ காலையில பல்லு வளர்க்க போகும்போது காவ ஓரமா காலை தூக்கி வச்சுட்டு நிக்கிற மாதிரி போஸ் கொடுத்து நிக்குது பாருங்க. ஏமா ட்ரெயின் மூவ் பண்ணா கீழே விழுந்துருவோமா? அட கன்றாவியே. ஹாய் நண்பர்களே. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. மச்சான் தானே வீடியோ எடுக்கிறாரா? விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இந்த பொண்ணு எக்ஸாம் முடிஞ்சு ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கு போல. அதோட காலை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏமா காலைல பிட்டு எதிர்க்க போல, பாஸ் ஆயிடுவியா? நீங்க வேற அந்த பிட்டு வரவே இல்லைண்ணா. அகல் விளக்க வீட்டுல ஏத்துவாங்க, கோயில ஏத்துவாங்க, வாசல்ல ஏத்துவாங்க. இந்த பொண்ணு எங்க ஏத்திருக்கு பாருங்க. எப்படி எல்லாம் ரீல்ஸ போட்டு ட்ரெண்ட் ஆகுறாங்க பாரியா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. ஆமா இப்ப எதுக்கு இவன் இவ்வளவு வெயிட்ட போட்டு தூக்குறான்? டேய் யாரடா இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? செத்துக்கிட்டு தொலைச்சிடாதீங்கடா லூசு பசங்களா. खत्म. என்னடா இது டிரைவர் எல்லாம் இந்த வண்டி மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. அடாடாடாடா என்ன மூளை அறிவியா இந்த பெண்களுக்கு. இத்தனை பேருக்கு கொடைக்கு எங்க போறது? மழை வேற ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கு. ஏட்ரா அந்த தார்பாய. गमछा भी खुल गया मेरा, लगती ये देखिए गमछा क्या हुआ.
அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவ்வளவுதான். தேங்க்யூ. வரட்டா.